டெக்சாஸ்ல இப்போ கரண்ட் இல்ல. மில்லியன் கணக்கான மக்கள் இருக்காங்க. அங்க கரண்ட் இல்ல, குளிரா இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்தாலும் பயங்கரமான குளிர் இருக்கும். 3 நாளா டெக்சாஸ்ல கரண்ட் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நேச்சுரல் கேஸ் அந்த பைப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த பைப்லைன்லாம் ஃப்ரீஸ் ஆனதுனால நிலக்கரி உலையும் அணு உலையோடைய ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பவர் அவுட்டேஜ் பிளாக் அவுட்க்கு என்ன காரணம்னா வின்டர் ஸ்டார்ம் தான் காரணம். 3 மில்லியன் மக்கள் 3 நாளா பவர் கட் இந்த பிளாக் அவுட்ல தவிச்சிட்டு இருக்காங்க டெக்சாஸ்ல. சொல்லப்போனால் டெக்சாஸ்ல இந்திய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக தமிழ் மக்கள் அதிகமாகவே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு சில குறிப்புகள் நான் சொல்கிறேன். எப்படி இந்த வின்டர் ஸ்டார்மில் குளிரில் வந்து சேஃபாக வார்மாக இருக்கிறது, சூடை எப்படி தக்க வச்சுக்கிறது, வெளியில் காரில் போகும்போது என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டு தெர்மோஸ்டாட்டை 68ல் வச்சுருங்க. இந்த பிளைண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா மூடி வச்சுருங்க. கரண்ட் இல்லாமல் ஹீட்டர் ஓடாமல் வீடை சூடு பண்ணுறதுக்கு அடுப்பெல்லாம் ஆன் பண்ணி வச்சோ இல்லை அவனை ஆன் பண்ணியோ சூடு பண்ணக்கூடாது. இதெல்லாம் வெறும் குக்கிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். எல்லா டோர்ஸ் விண்டோஸோட இடுக்குலையும் வந்து இந்த மாதிரி காத்து இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா சில்லுன்னு எனக்கே காத்து வருது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒரு நல்ல திக்கான டவல் வச்சு மூடிடுங்க. தேவைப்படும் போது நீங்க வந்து ஃபயர் பிளேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மோக் டிடெக்டர்லாம் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. கார்பன் மோனாக்சைடுக்கு அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஃபயர் பிளேஸும் க்ளீனாக வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டையை வச்சு அது எரிச்சாவது பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரெண்டு டெக்ஸாஸில் இருக்காங்க. அவங்களோட வீட்டில் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ஃபயர் பிளேஸை யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க கரண்ட் இல்லாதப்போ. இப்படி ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் இருக்கும்போது நீங்கள் கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறது ஆபத்தானது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க அரை மணி நேரத்துல ஒரு இடத்துல ரீச் ஆக போறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோல அது 1 hour ஆர் அதுக்கு மேலேயே ஆகும். எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் நீங்க கார் எடுத்துட்டு நீங்க வெளியே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்க பாருங்க. அப்படி நீங்க வெளியே போகும்போது முழுக்க எந்த பாடி பார்ட்டும் தெரியாத மாதிரி நீங்க நல்லா கவர் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க சேஃப்டி மிக முக்கியம். உங்க ஏரியா, உங்க கவுண்டி, உங்க ஸ்டேட்டோடைய அலர்ட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கவர்னர் என்ன சொல்றாருன்றத நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க காரை எடுத்துட்டு டிரைவ் பண்ணி போகும்போது முதல்ல ஸ்னோவை கிளீன் பண்ணிடுங்க. பனி பொழிஞ்ச உடனே சாஃப்டா இருக்கிற ஸ்னோ ஓவர் நைட்ல ஐஸா ஆயிடும். அப்ப நீங்க வெறும் விண்ட்ஷீல்டை மட்டும் கிளீன் பண்ணிட்டு மற்ற இடத்துல எல்லாம் ஸ்னோவை கிளீன் பண்ணாம போயிட்டீங்கன்னா ரோட்ல நீங்க சடனா பிரேக் போடும்போது அது போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பின்னாடி வர்ற காரை ஹிட் பண்ணுச்சுன்னா அந்த விண்ட்ஷீல்டு வைப்பரை உடைக்கிற அளவுக்கு அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ இந்த வின்டர்ல நீங்க ரொம்ப சேஃபா இருங்க, ப்ரிகாஷன்ஸோட இருங்க, வார்மா இருங்க. We will get through this together. Stay strong. Much love from Divya.